நிக்கிறது? அவருதான் பேதுரு மாமா, மீன் பிடிக்கிற பேதுரு மாமா. அவர் மட்டும் மீன் பிடிக்க வலையை விரிச்சாருன்னு வச்சுக்கயேன், கடல்ல அந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் இருக்கிற எல்லா மீனும் வந்து மாட்டிக்கும். ஆமா, அவர்கிட்ட தான் நம்ம மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப வாய் பேசக்கூடாது சரியா? அமைதியா இருந்தாதான் அவரு நல்லா சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் பிடிக்காது. அப்படியாண்ணே? சரிண்ணே. சரி வா, நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம். பேதுரு மாமா, பேதுரு மாமா. என்ன பிள்ளைங்களா சொல்லுங்க. பேதுரு மாமா, எங்களுக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா, எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. நீங்க தான் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க பேதுரு மாமா. அப்படியா? சரி பிள்ளைங்களா, வாங்க கண்டிப்பா சொல்லித்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, கடல் எவ்வளவு பெருசா இருக்கு. சரி பிள்ளைங்களா, இப்போ வலையை எப்படி விரிக்கணும்னு சொல்லி தரேன் சரியா? இங்க பாரு, இப்போ பேதுரு மாமாவோட வலையில நிறைய மீன் மாட்ட போகுது. வா பாக்கலாம் பாக்கலாம். அண்ணா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குண்ணே. சரி இரு பாப்போம். என்ன வலை ரொம்ப லேசா தான் இருக்குது, மீன் ஒண்ணும் மாட்டல போலயே. 10 நிமிஷம் ஆயிட்டு பேதுரு மாமா, வலையை எடுங்க. ஆமா, எங்களுக்கு மீன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, மீன் எதுவும் மாட்டலையே. வாங்க நம்ம அந்த சைடு போட்டு பாப்போம். சரி, இந்த சைடு வலைய போட்டிருக்கோம்ல, கண்டிப்பா மீன் வரும். என்ன வலை இன்னும் லேசா தான் இருக்கு, இந்த சைடு மீன் வரலையா? ஐயோ, இந்த பிள்ளைங்க முன்னாடி எனக்கு அவமானமாலாம் ஆயிட்டு இருக்குது. என்ன பேதுரு மாமா, இந்த சைடு வலைய போட்டா மீன் வரும்னு சொன்னீங்க, ஒரு மீன் கூட வரல. ஆமா, நீங்க மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் வேற சொல்லிக்கிட்டாங்க. ஆமா, எப்பவுமே நல்ல மீன் வரும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மீன்லாம் பிளான் போட்டு வேற எங்கேயோ போயிட்டு நினைக்கேன். சரி பிள்ளைங்களா, நான் ஒத்துக்கிறேன், நான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்ல. நம்ம நினைச்சதுலாம் எல்லா டைமும் நடக்காதுல்ல. சரி வாங்க, இருட்டிட்டு வீட்டுக்கு போலாம். நாளைக்கு இந்த மீன்கள்லாம் எங்க இருந்தாலும் இங்க வந்துரும் நினைக்கேன். நீங்க நாளைக்கு முடிஞ்ச வாங்க, மாமா கண்டிப்பா சொல்லி தரேன் சரியா? ஓகே பேதுரு மாமா. சரி வாங்க, கரைக்கு நேரா போகலாம், இருட்டிட்டு. சரி பிள்ளைங்களா, இப்ப கரை வந்துருவோம். நீங்க இறங்கி வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நாளைக்கு பாப்போம். அங்க யாரோ நம்மள தேடி வர மாதிரி இருக்குல்ல? ஏசப்பா வராங்க. என்னது ஏசப்பாவா? ஏன் படகுக்கு ஏசப்பா வராங்க? ஆமா, ஏசப்பா தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன பேதுரு, மீன் பிடிக்காமலே திரும்ப வரீங்க? ஆமா ஏசப்பா, காலையில இருந்து இப்போ வரைக்கும் வலைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி போட்டு பக்கம் ஒரு மீன் மாட்டல. சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணு. வலைய அந்த பக்கமா விரிச்சு போடு, மீன் கண்டிப்பாகப்படும். மீன் பிடிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆக்கும். எனக்கு மீன் மாட்டல, இவரு சொன்ன மாதிரி போட்டவா மாட்டிட போகுது. சரி இயேசுவே, போடுவேனா? என்ன இழுக்கவே முடியல, ரொம்ப மீன் வந்து மாட்டிருக்கு. என் பிள்ளைங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. அப்பா, எவ்வளவு மீன்! ஆமா, ஏசப்பா சொன்னதை கேட்ட உடனேயும் எவ்வளவு மீன் மாட்டிருக்கு பாரு. இனி மன்னிச்சிருங்க இயேசுவே, நான் உங்க மேல விசுவாசம் இல்லாம தான் இருந்தேன். நீங்க சொல்லும் போது நான் நம்பிக்கை இல்லாம தான் போட்டேன். ஆனா இவ்வளோ மீன் மாட்டிருக்கு. ரொம்ப நன்றி இயேசுவே. இவ்வளோ நாளு நான் தான் பெரிய எக்ஸ்பர்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனா மீன்களுக்கெல்லாம் பாஸே நீங்க தான் இயேசுவே. அப்படி இல்ல பேதுரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமா இயேசுவே, நான் இன்னைக்கே பார்த்துட்டேன். இனிமே எப்பவுமே நான் உங்களை பின்தொடர்ந்து வருவேன்.